ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கமரக்கட்டு செய்கிறது தான் பார்க்க போகிறோம். எப்படி கமரக்கட்டு செய்யலான்ட்டு தான். ஈஸியாக செஞ்சிடலாம், வீட்டில் செஞ்சிடலாம். 2 பொருள் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக செய்யலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. கடையில் வைக்கிற மாதிரியே நம்ம வீட்டில் செய்கிறதும் செய்யலாம். ரொம்ப சிம்பிள் தான், வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டுமே செய்யலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஆஃப் கப்பு வெள்ளத்தை போட்டுக்கலாம். வெள்ளத்தை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதும். 1/4 கிளாஸ் ஊற்றினா போதும். ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கலாம். வெள்ளத்தை பாவு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா லைட்டாக கரைச்சிக்கிட்டா போதும். வெள்ளத்தை மட்டும் கரைச்சிக்கிட்டா போதும். கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். என் உடம்புக்கு ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா. இது வெள்ளமும் நல்லது உடம்புக்கு. நம்ம தேங்காயும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் போகிற பொருள் எதுவுமே கெடுக்கிறது கிடையாது. நம்ம லேடிஸ் நம்ம வீட்டில் வெறுப்பாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா நம்ம அழகாக சாப்பிட்லாம். சாப்பிட்டுக்கலாம். எடுத்துகிட்டு வீட்டில் போட்டு வச்சுட்டா ரொம்ப சிம்பிளான செலவு தான் இது. நம்ம கடையில் வாங்க போனால் ஒன்று 5 ரூபா சொல்லுவாங்க. இப்போ நம்ம 1/2 கப் தேங்காய் போட்டுக்கலாம். 1/2 கப்பு வெல்லம் போட்டோம், 1/2 கப்பு தேங்காய் போடுறோம். நல்லா கழுவி விட்டுக்கலாம். 2 பொருள் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. நம்ம தேவைப்பட்டால் நெய் போட்டுக்கலாம். நான் வந்து நெய் கொஞ்சம் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சா நெய் போட்டுங்க, இல்லைன்னா போடணும் அவசியம் கிடையாது. எந்த போட்டுக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. நம்ம வந்து அடி பிடிக்காமல் கடையை விட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு கடையில் இருக்க மாதிரி டேஸ்ட் அதே டேஸ்ட்டில் இருக்கும். சேர்க்கறதுல 2 பொருள் மட்டும்தான், அதிகமான பொருள்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா வீட்டுமே இருக்கிறது தானே. நெய் போட்டுக்கலாம். எல்லா வீட்டுமே தேங்காயும் இருக்கும், வெல்லமும் இருக்கும். எடுத்து நம்ம போயிட்டு ஒரு பாக்கிட்டோம்னா போயிட்டு வீட்டில் போய் செஞ்சு டப்பா போட்டு வச்சுட்டு மிச்சப்படி நம்ம சாப்பிட்டுக்கலாம். கடை விட்டுகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சம் நெய் எடுத்துனா ஊற்றுன நெய் அதிகமாக ஊற்றலை. அடி பிடிக்காதாலே கலரிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா கட்டி ஆகிடுச்சு. நம்ம டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சிங்கன்னா நம்மளோட கமரக்கட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் போட்டுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க தான் சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.